எங்கடா பாப்பாவை காணோன்னு பார்த்தா பாப்பா செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்குதுங்க. சரி ஊற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே வந்துட்டேங்க. உள்ளே வந்து பார்த்தா குருவிங்க நெல் பயிர் சாப்பிட்டுட்டு இருக்குது. வாசலில் கட்டி வச்சிருக்க நெல் பயிர் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதாங்க. எனக்கு தெரியாது. சரி அப்படின்ட்டு நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தால் தம்பி பீட்ரூட் சாதம் வேணும்னு கேட்டான். அம்மா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, ஹெல்ப் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே வந்துட்டேங்க. உள்ளே வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி வச்சு சூடு தண்ணி வச்சு நான் எப்பயும் வெறும் வயிற்றுல குடிச்சிருவேங்க. குடிச்சிட்டா அவர் வந்து எப்பயுமே பிள்ளைங்களுக்கு பால் காய் வச்சு கொடுத்துருவாரு. அதேமாதிரி நாட்டு சக்கரை போட்டு பாலும் டீ வச்சு கொடுத்தாச்சு. அவருக்கு ராகி தோசை ரெடி பண்ணி கொடுத்தேன். ராகி தோசையும் பாவக்காய் குழம்பு. இவருக்கு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். தம்பி எப்பயுமே முருகரை கும்பிடுவார். முருகருக்கு ஒரு சல்யூட் போட்டார். ஏன்னு சொல்லுங்கள், ஏன் இப்படி நமஸ்காரம் பண்ணுறாருன்னா, கிளாஸ் டெஸ்ட் இருக்குதுங்க. பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு செடியில் ஒரு ரோஜா வந்துருந்துச்சு, அது பறித்து தலையில் வச்சுட்டாச்சு. தம்பி வந்து குருவிக்கு வந்து தண்ணியும் நெல் பேர் வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டான். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்.